துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாதத்தின் முதல் பகுதி ஒரு 15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ராசியிலேயே ராசிநாதன் அப்படியே சுக்கிரன் வலுத்திருப்பது எதையும் சாதிக்கக்கூடிய உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு. பெண்களால் லாபங்கள் வரக்கூடிய தன்மை, பெண்வழி உறவுகளால் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டவங்க, அம்மானால கஷ்டப்பட்டவங்க, அக்கா தங்கச்சினால கஷ்டப்பட்டவங்க, தன்னுடைய மனைவியால் கஷ்டப்பட்டவங்க, தன்னுடைய மகளால் கஷ்டப்பட்டவங்க, சுற்றி இருக்கின்ற தன்னுடைய தோழிகள், பக்கத்து சீட்டுக்காரங்க, அவங்க இவங்கன்ட்டு பெண்வழி அமைப்புகளால் சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்கார ஆண்களுக்கும் அவர்களாலேயே அரவணைப்பு, ஆதரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஐயா 15 நாளைக்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் போய் விடுகிறார். அப்பொழுது கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்ப மாதம் முழுவதுமே ஓகோன்னு இருக்கும். எதை தொட்டது துளங்கக்கூடிய அத்தனை நல்லதுகளும் நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவேறக்கூடிய யோக மாதமாக அக்டோபர் மாதம் நல்ல விதமாக இருக்குதுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் இருக்குதுங்க. 8ஆம் இடத்தோடு ஒரே நேரத்தில் 2 சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளுது. 8ஆம் இடத்தை 2 சுபர்கள் பார்த்தாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம். லாட்ரி டிக்கெட் அடிக்கணும்னு கூட சொல்லுவேன், ஆனால் அதை சொல்றதுக்கு பயமா இருக்குது. ஏன்னா ₹1 லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு பதிலாக ₹1,00,000 லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வழியில் இந்த மாதத்தின் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல ₹100, ₹500, ₹1,00,000, ₹10,000, ₹10,00,000, ₹1,00,00,000 அவரவருடைய ஜென்ம ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நடக்கும். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள், ஷேர் மார்க்கெட்டு, அதை விட மிகப்பெரிய அளவில் நம்ம சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான அமைப்புகளில் வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற அனைவருக்குமே அதற்கான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு என பணம் பார்க்க வேண்டிய நல்ல மாதமாக, பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எல்லா வழிகள்லையும் கடந்த காலத்தில் நஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு எங்கே நஷ்டம் அடைஞ்சிங்களோ அந்த நஷ்டத்திலிருந்தே லாபங்கள் வரக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும். வேலை, தொழில், வியாபார அமைப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய, அனைத்திலும் ஜெயிக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே அவரவருடைய வாழ்க்கை அமைப்புகளில் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, எல்லாம் இனிமையாக நடக்கக்கூடிய 2024 அக்டோபர் மாதம் ஒரு வகையில் பார்த்தா சிறப்புகளையும் தந்து மறக்க முடியாத அளவிற்கு நல்ல அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க. அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலைமை. ஒன்று பார்த்தீங்கன்னா லக்னத்தை ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்க 20ஆம் தேதிக்கு பிறகு, இப்போ 20ஆம் தேதி வரைக்குமே 8ல் மறைஞ்சிருக்கிறார் ராசிநாதன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீச்சமாக போகிறார். ஒரு 3 மாதத்துக்கு உங்கள் ராசிநாதன் நீச்சத்தை அடைவார். நீச்சம் வக்கரம் அப்படின்னு மாறி ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். இந்த நிலைமைகள் ஆண்டவன் கொடுத்த ஒரு பாதுகாப்பாக அவர் அந்த நீச்சத்தை அடைந்திருக்கின்ற அந்த 3-4 மாதங்களும் மிக பெரும்பாலான வகையில் குரு லக்ன ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ராசி வலுவாக இருக்க வேண்டும், இல்லைன்னா ராசிநாதன் வலுவாக இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் ராசிநாதன் பலவீனமானாலும் ராசி வலுவாக இருப்பது கொடுத்து வைத்த ஒரு நிலைமையை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்பதை கண்டிப்பாக காட்டுகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது. முதல் 15 நாட்கள் நல்ல செலவுகள் வரும். 12ஆம் இடத்திலே 12ஆம் அதிபதி இருக்கிறார். அதுவும் பெண்கள் சார்ந்த, பெண்வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களில், வீடு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக செலவு வரும். சிலருக்கு வாகனம் செலவு வைக்கும். ஒரு பழைய வண்டியை வச்சிருக்கிறவங்க தூக்கி போட்டு புது வண்டி வாங்கலாமான்ற அளவுக்கு கொஞ்சம் ஏதாவது வண்டி வாகனம் செலவுகள் வைக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் இருக்கும். பெண்வெளி உறவுகளால் உங்கள் மகள், உங்கள் மனைவி, உங்களுடைய அக்கா, தங்கை போன்ற அமைப்புகள், அம்மாவுக்கு இந்த மாதிரி அவங்க விரும்பி கேட்ட ஒன்றை வாங்கித்தான் கொடுத்தாக வேண்டும் என்கின்ற அமைப்பில் பெண்வழி உறவுகளின் மூலமாக அப்படியே ஒரு நிலையில் கஷ்டமான செலவுகள் இருந்து அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசியில் அமர குருவின் பார்வையில் இருக்கிறது அமோகமான நல்ல அமைப்பு. முதல் 15 நாட்கள் எந்தெந்த வகையில் செலவு பண்ணீங்களோ, எந்தெந்த வகையில் நஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ, எந்தெந்த இடத்துல பேருகிற அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஒரு மாதிரியான நெருடல்களை அனுபவித்தீங்களோ அவைகள் அனைத்தும் பிற்பகுதி 15 நாட்கள் அப்படியே நல்ல விதமாக அமைந்துவிடக்கூடிய தன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மறுபடியும் சொல்லுகிறேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் 3 மாத காலத்திற்கு செவ்வாய் நீச்சமடைய போகிறார். ஆனால் இறைவன் தந்த, பரம்பொருள் தந்த ஒரு பெரிய பாதுகாப்பாக குரு ராசியை பார்ப்பது என்பது பெரிய கெடுதல்கள் எதையும் தர முடியாத ஒரு அமைப்பு. சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கால் தங்கை போன்ற அமைப்புகளில் இப்போது கொஞ்சம் முட்டல் மோதல்கள் கண்டிப்பாக வரும்.
அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும், அவர்களால் விரயங்கள் இருக்கும், அவர்களே விரயங்கள் போன்ற சகோதர அமைப்புகள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் போன்ற அமைப்புகள், சிகப்பு நிறமுள்ள பொருட்கள் போன்றவைகள், நெருப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி 15 நாட்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லாத நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அக்டோபர் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அபாரமான அமைப்பில் ரொம்ப அமைப்பாக நல்லா இருக்கு. 9ஆம் அதிபதியாகிய சூரியனும் 10ஆம் அதிபதியாகிய புதனும் அங்கே உச்ச நிலைமையில ஒரு ஆட்சி நிலைமையில உச்ச நிலைமையில உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. 6, 11ஆம் இடங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலிமையாக ஒன்றாக அமைப்புகின்றன. 11ஆம் அதிபதி இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக எந்த ஒரு நிலைமையிலையும் ஒரு கலக்கமில்லாத ஒரு சூழ்நிலை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஆனால் என்ன, போன மாதம் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம்னு ஏதோ ஒரு வகையில் பாதி தனுசு ராசிக்காரங்களை பெரட்டி போட்டுட்டார். உண்மையிலேயே ஏதாவது 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நோயவோ கடனையோ கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இப்போ ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை அமைப்புகளையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கல் அமைப்போட கொடுப்பார். வேலையே செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வர முடியாத ஒரு அமைப்பில் இருப்பார். அதாவது எல்லா நிலைமைகள்லையும் 6ஆம் இடத்தின் பலன்களை மட்டுமே இப்போது ராசிநாதன் செய்து கொண்டிருந்த நிலைமையில் தொழில்துறை அமைப்புகளில் இப்போது கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வருதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எதற்குமே கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு இப்போ தொழில் அமைப்புகளில் நல்லா இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது தனக்கு மிஞ்சி ஒரு வருமானம் வந்து அதை தானம் கொடுக்கின்ற அளவிற்கு நமக்கு ஓரளவுக்கு காசு பணம் வர்றது. காசு பணம் வந்தாலே பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்ல வருமானம் வருகிறது என்பதை பார்த்து இது பண்ண வேண்டிய அமைப்பு உண்டு. வேலை மாற்றம் உண்டுங்க. வேலையை விட்டுறலாம்னு நினைக்கிறவங்க, டார்கெட்டான வேலையில் இருக்கிறவங்க, ஷிஃப்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாருக்குமே வேலை மாற்றம் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே இருந்த வேலையை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. பெண்கள் வம்பு வழக்கு போன்றவைகளும் கொஞ்சம் வரும். அதாவது 11ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து வலுவாக இருந்தாலும் கூட 15 நாட்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு வம்பு வழக்குகள் கொஞ்சம் கம்மன் இருப்பது போல இருந்தாலும் அதற்கு பிறகு 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் சுகத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் கவலைகள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, நீங்களே இப்போ வாதி பிரதிவாதியாக இந்த மாதிரியான போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது சட்டம் சார்ந்த சிக்கல்கள் பிற்பகுதி 15 நாட்களில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆனால் பெரிய அளவிற்கு சோதனைகள் எதுவும் வராத ஒரு நார்மலான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அதுலேயும் 6, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் மாதத்தின் முற்பகுதியில் எதையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல அமைப்பான மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம்.